காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கும். ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா இன்னொருத்தவங்க கண்டிப்பாக அதை கேட்பாங்க. எக்ஸாம்பிள் எள்ளுன்னு சொன்னால் எண்ணெயாக நிற்பாங்கங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஐயோ இவங்க கூட பழகணுமா, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா, இவங்கள லவ் பண்ணணுமா, இவங்க கூட கணவன் மனைவியா அந்யோன்யமா இருக்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் மைண்ட்ல வந்து ஏறிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம பார்க்கக்கூடிய டிஜிட்டல் லிட்ரஸிக்கு உண்டான இந்த ரீல் வேர்ல்டு வந்து நம்ம மனசுல ஒரு டோபமைனை கிரியேட் பண்ணி இதுதான் உண்மைன்னு நம்ப வைக்குது. ஆனா அது உண்மை இல்லைங்க. யாராவது ஒரு மனுஷங்க கூட நீங்க பழகுறீங்க அப்படின்னா முதல்ல அவங்க எப்படி இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணி என்ன நடந்தாலும் சரி, நான் அவங்க கூட கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கூட டிராவல் பண்ணுங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய சக்தி ரொம்ப பெருசு. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்டே பண்ணுங்க. யார் கூட நீங்க பழகணும்னாலும் யோசிச்சு பழகுங்க. ஆனா பழகிட்டீங்கன்னா விட்டுட்டு போயிடாதீங்க. நான் ஸ்ரீயார்த்தி மனோகரன், உங்களோட வெல்னஸ் கோச். நீங்க உங்களுக்கு வெல்னஸ் பத்தியும் ஹெல்த்தை பத்தின இன்ஃபர்மேஷன் தேவைன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.